வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகாவும் 2 சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கணும். இதில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 தக்காளி இது கூட சேர்த்துக்கிறோம். தக்காளி சீக்கிரமாக வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்குறோம். இது நல்லா வதங்கணும். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது கூட நம்ம சாதத்தை போட்டு கிளறதுக்கு முன்னாடி சாதத்தை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருக்கணும். ஏன்னா சூடான சாதத்தை இதில் கொட்டி பிசைச்சோம்னா சாதம் நல்லா உடஞ்சி போயிடும். அதனால் சாதத்தை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா சாதம் உடையாமல் முழுசாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கிளறி வைக்கிறோம். சாதம் தக்காளி போட்டு பிசைறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு தக்காளி சாதம் ரெடி. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு லெமனை புளிஞ்சு எடுத்துக்கிறோம். 2 லெமனை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பு போடணும். அந்த லெமனில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மஞ்சளும் லெமனும் கலந்த தண்ணி அது கூட சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். இது கிளறதுக்கு முன்னாடி சாதத்தை நல்லா ஆற வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம்னா ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் சாதத்தை கொட்டி கிளற போகிறோம். லெமன் ரைஸ் இந்த மாதிரி கிளறிட்டு சாஃப்டாக கிளறணும். ரொம்ப கிளறணும்னா உடஞ்சி போயிடும் சாதம். உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. டேஸ்டான தக்காளி சாதமும் லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.